இன்னொன்று நம்ம முதலமைச்சர்னா எல்லாரும் வந்து ஏதோ துறையெல்லாம் பெரிய பெரிய துறையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் நம்ம முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் பஜார்ல பார்த்தேன், ஒரு மாற்றுத்திறனாளி பேட்டரி வண்டியில அழகா அவங்க வீட்டுல இருந்து வந்து கடைக்கு பேட்டரி வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே சிந்திக்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை வந்து ஒரு முதலமைச்சர் வச்சுட்டு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ சும்மா அங்க போய் மனு கொடுத்தா போதும், உங்க வீட்டு தேடி உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை, வண்டி வேணுமா, எலக்ட்ரிக் வண்டி வேணுமா, பைக் வேணுமா, அந்த அளவுக்கு வந்து 1,00,000 ரூபான்றது போயிட்டு எல்லாம் அரசே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுது. நீங்க படிச்சா மட்டும் போதும், நீங்க மேலும் மேலும் முன்னேறத்துக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நாங்களே செயல்பட்டு தரும்ட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாணவர்கள் இப்போ பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் தரோன்ட்டு நம்மளுடைய மாணவர்கள் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள நம்மளுடைய மாணவர்களுக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மகப்பேறு, இப்ப பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆன மகப்பேறு திட்டம், மருத்துவ திட்டம், நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு நீங்க உங்களுடைய பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாவே பாத்தீங்கன்னா 2 மருத்துவ பெட்டகம் தராங்க. இப்போ ஒரு மதர் ஹார்லிக்ஸ் எடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், 600 ரூபாய் இல்லாம ஒரு மதர் ஹார்லிக்ஸ் வர்றது கிடையாது. இப்போ டச் விடாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, இது மாதிரி இல்லம் தேடி கல்வின்ட்டு கொண்டு வந்தாரு. அந்த இல்லம் தேடி கல்வியில எத்தனையோ கிராமத்துல இருக்க பசங்க பயன்பெற்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், இப்ப கிராமப்புறத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கும், பிபி இருக்கும், அத போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்லயே இருந்து காலத்தை கழிச்சிடுவாங்க. ஆனா அதெல்லாம் எதையும் இல்லாம யாருக்கும் தொற்று நோய் எதுவும் பரவாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, மக்களை தேடி மருத்துவம்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதனால எவ்வளவு மக்கள், கிராமத்துல இருக்க மக்கள் அதனால பயன்பெற்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டணம் இல்லா பேருந்து, எல்லாருக்கும் இலவச, பெண் மகளிருக்கு இலவச பேருந்து வச்சாங்க. அதுல நம்ம வீட்டுல நம்ம சும்மா இப்போ ஒரு பஸ் ஏறி போனோம்னா நம்ம யோசிப்போம், இப்ப நீங்க இருக்கீங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வயதானவங்க, நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாம் கும்பலா சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டணம் இல்லா பேருந்து இருக்கும் போது டெய்லி ஒரு கோவிலுக்கு போவீங்க. அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு தேவையில்லை. இப்ப காஞ்சிபுரம் போனோம்னா எல்லாரும் 10 பேர் சேர்ந்துன்னு ஒரு கோவிலுக்கு போவீங்களே. மக்களிடையே வரவேற்பு தந்துள்ள திட்டத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். முதல்ல கொரோனா பீரியட்ல வந்து இல்லம் தேடி கல்வி, அது வந்து உங்களுடைய நீங்க உட்காந்துட்டவங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க, உங்க வீட்டுல பேரம் பேத்தி இருப்பாங்க, அவங்க கொரோனா பீரியட்ல வந்து வீட்லயே வந்து ஒரு தனி ஆர்வலர். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், ஊடகங்கள் வாயிலாக நாமெல்லாம் பார்க்குறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கின்ற நிர்வாகத்தை பார்த்து அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். தினம் தினம் புதுமையான திட்டங்களை, அதாவது பிரதி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து அவருடைய அந்தந்த நிலைக்கேற்ற அனைத்து வகையான திட்டங்களையும் வகுத்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அதில் முதன்மையான திட்டம், நம்ம அதை பேசாமல் இருக்கவே முடியாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம். இது ஏதோ நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்து போயிடுறோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு மாதம் 1000 ரூபாய் ஒரு சம்பளம் மாதிரி தான் வந்து தேதியானா வந்து மெசேஜ் வந்து விழுந்து 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வருதுன்றது எவ்வளோ பெரிய சாதனைன்றத ஏழை எளிய நம்மளை போன்ற மக்களை சந்திக்கும் போது தான் அவங்க எவ்வளோ இன்முகத்தோடு அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க, உணர்றாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் சில சமூக ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஒரு 50 ரூபாய் 100 ரூபா கொடுக்கணுன்னா பெற்ற பிள்ளைகள் கூட தயங்குற இந்த காலகட்டத்தில் ஒரு தாயுமாகவும் தந்தையுமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு விளங்குகின்ற தாயுமானவராக விலகி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை சிறப்பாக அறிவித்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எல்லாருமே இது முடியாது, எப்படி செய்ய முடியும்னா ஆச்சரியமாக கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு 1,16,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் இந்த 1000 ரூபாயை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு விடுபட்டு போயிருக்கும், இங்கே இருக்கிறவங்க கூட
அவர்களுக்கும் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து மனுக்கள் நீங்கள் வழங்கலாம். எப்படி வழங்கலாம்னு சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சிறப்பு முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற தலைப்பில் கேம்ப் நடக்க போகுது. இது ஏதோ ஒரு சில ஊரில், ஒரு சில நகரத்தில், ஒரு சில பேரூராட்சி மட்டும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்கள் இந்த சிறப்பு முகாம்கள் மருத்துவ சேவையோடு இதை நடத்த போகிறாங்க. நம்ம எல்லாரும் விடுபட்டு போன எல்லாருமே அந்த முகாமில் கலந்து கொண்டு மனு வழங்கினோம்னா தகுதியான பயனாளிகள் 100% பயன்பெறுகின்ற வகையில் அனைவருக்குமே இந்த திட்டம் செயல்படுத்த இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோக ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக தமிழ் புதல்வன், புதுமை பெண் என்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வராங்க. அதில் ஒரு சில புள்ளிவர்கள் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா பொதுவாக சொன்னால் நமக்கு புரியாது. பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் என்ற திட்டம் மாணவிகளை உயர்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரி படிப்பு போய் சேர்றதுக்காக, ஏன்னா 10வது 12வது வரைக்கும் நம்ம குடும்பத்தை படிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை, அந்த பெண் பிள்ளையும் மற்றவங்களும் அதை சுமக்கணுன்றதுக்காக நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதை வந்து அந்த பள்ளியிலிருந்து இடையில நிற்கக்கூடாது, அவங்க கல்லூரி படிப்பை தொடரணுன்றதுக்காக இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 4,83,000 கல்லூரி பெண்கள் பயனடைகிறாங்க. கிட்டத்தட்ட 721 கோடி நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு இதை சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. அதே போல் சரி, பெண்கள் தான் நம்ம பயனடைன்னு பார்த்தா, அதுக்கு அடுத்தபடியாக ஆண் பிள்ளைகளும், கல்லூரி படிக்கின்ற ஆண் பிள்ளைகளும் பயன்பெறணுன்றதுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அறிவிச்சு கிட்டத்தட்ட 4,83,833 மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில், அந்த திட்டத்தை பற்றி விளக்கமாக சொன்னாங்க. ஏன்னா நாமெல்லாம் நோய்வாய்ப்பட்டோம்னா முன்னால் மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இப்போ அப்படி கிடையாது. வீடுகளை தேடியே வயது முதியவர்கள், ஊனமுற்றவங்க போன்றவர்கள்லாம் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இல்லங்களை தேடியே மருத்துவர்கள் வந்து உரிய மருத்துவங்கள்லாம் வழங்குகின்ற திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டத்தில் 2,15,00,000 பேர் பயன்பெற்று வருகிறாங்க. அதுக்கு அடுத்தபடி ஒரு முக்கியமான திட்டம் இலவச மின்சாரம் வழங்குகிற திட்டம். விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அவருடைய நலனுக்காகவும் சுமார் 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகளை வழங்கி நம்முடைய முதலமைச்சர்கள் வந்து சிறப்பான நிறுவனத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்குகிற திட்டமும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்குகிற திட்டமும் மூலமா 2,41,642 நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுகின்ற ஒரு முக்கியமான திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வராங்க. அதே போல இன்னொரு திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பற்றி ஒரு சிலர் தான் தெரியும். ஏன்னு கேட்டால், யாராவது நாமளே கூட பைக்லேயோ இல்லை கார்லேயோ பஸ்லேயோ போகிறப்போ ஒரு விபத்து ஏற்படுறது வழக்கம். விபத்து ஏற்பட்டுச்சுனாக்கா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு தனியார் மருத்துவமனை தேடி ஓடுவோம். அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழிவகை செய்கின்ற வகையில் விபத்து நடந்த 48 மணி நேரத்துக்குள்ள 48 மணி நேரத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு மருத்துவ சிகிச்சைக்கான செலவை ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் அரசே ஏற்கும் என அறிவித்து அதை ஒரு புதுமையான திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வராரு. இப்போ இந்த ஆண்டு அதை 5 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல் விபத்து நடந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஒதுக்கி போயிடுவோம். ஐயோ யாரும் விழுந்துட்டாங்க, நம்ம போய் அவங்கள தூக்கணும்னா கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள மருத்துவமனையில் சேர்த்தோம்னா அதை ஊக்குவிக்கின்ற வகையில் அவங்களுக்கு ரூபாய் 5,000 வழங்குகின்ற திட்டத்தையும் அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வராரு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு மனிதாபிமானத்தோட மக்கள் நலன் காக்கின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்காக தான் இதுபோல் திட்டங்களை நாங்கள் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறோம். அதே போல் முக்கியமான திட்டம், ஒரு நம்ம பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு அனுப்புகிறோம். காலையில் அவங்க பசியார போய் உணவு அருந்தாமல் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கல்வி கற்கும் போது அவங்க அந்த மயக்கத்திலே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்களெல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க, பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லைன்னு கூட பார்க்க மாட்டோம், நேரடியாக நம்ம கூலி வேலைக்கு ஓடிடுவோம். ஆனால் அதை வந்து ஒரு தாயலத்தோடு உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து காலை சிற்றுண்டி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை அறிவித்து அதன் மூலயமா 35,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மேலே நம்பிக்கையான ஒரு அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டை ரொம்ப வஞ்சிச்சுட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும். உதாரணம் சொல்ல போனால், நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டியதற்காக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை சுமார் 2,152 கோடியை தராமல் இழுக்கடிக்கிறாங்க, அலைக்கழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த குடிநீர் வழங்குகின்ற அந்த ஜல் ஜீவன் மிஷன்ற திட்டத்தில்
ரூபாய் 3000 கோடி கொடுக்காமையே ஏமாத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்கிற நம்மளை போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற திட்டமான இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சுமார் 4162 கோடி இன்னும் தராமல் இருக்காங்க. அதனால தான் கிராமப்புறங்களில் இன்னும் கூட நம்ம இந்த ஏரி வேலை போகிறவங்களுக்கு கூலி கிடைக்காம இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்மளை ரொம்ப ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிரி பேரூர் திமுக மற்றும் பேரூர் இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளையும் விளக்கி நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாளைய திசை காட்டி சனாதானத்தை சாய்த்த சரித்திர நாயகன் ஒற்றை செங்கலால் ஆதிக்க மோடி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டிய கலைஞரின் பேரப்பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு பிள்ளை, இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் கைப்பிள்ளை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர், கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர், எளிமையின் உருவமாக அன்பின் வடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் JL ஈஸ்வரப்பன் அவருடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஈஸ்வரப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தெரிவித்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர் கைத்தறித்துறை அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் நெமிலி பேரூர் செயலாளர் அண்ணன் ஜனார்தனம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நெமிலி பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகாதேவி அவர்களே, நெமிலி பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அண்ணன் VS முரளி அவர்களே, பிரசாத் அவர்களே, காண்டிபன் அவர்களே, சித்திக் பாஷா, ரவி, ராஜசேகர், ஈராசேகர், ஹரிஷ், ரவி, கலங்கி முனுசாமி, நீலகண்டன், கார்த்திகேயன், சுகுமார், சம்பத், தயாளன், வெங்கடேசன், சுந்தரராஜ், வெங்கடேசன், ராகேஷ் ஜெயின், காஞ்சனா சேகர், ஏழுமலை, மங்கையக்கரசி வெங்கடேசன், தன்பாணி, தமிழரசன், லோகேஷ், அருண், ஆர் முகேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் NK சரவணன் அவர்களே, அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பணிவான மாலை வணக்கம். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்கள் எல்லாம் கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொன்னாங்க. நானும் நம்முடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினருடைய அறிவுறுத்தலுக்கு நாங்கள் 20 அல்லது 25 மணித்துளிகளில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கயல் என்னானா அது என்னானான்னு இந்த நேரம் சீரியல் பார்க்குற நேரம் இவன் எங்களை கெட்டுட்டானு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த நாடு கெட்டுவிடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒப்பற்ற தலைவருடைய கரங்களில் பாதுகாப்பாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் இந்த கதையெல்லாம் விட தமிழ்நாட்டின் கதை, தமிழ்நாட்டின் வரலாறு நமக்கு முக்கியம். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் நோக்கத்தை நாங்கள் சொன்னோம். ஒன்று, முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்த நாள் விழா. இரண்டாவது, திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்கம். திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டு ஆகிறது. இந்த இயக்கத்தை அண்ணாவுக்கு பிறகு
1949 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கினார். அண்ணா 49 69 வரை அவர் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர், தலைவர் அல்ல. அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டது பெரியாரை. அவரிடத்திலிருந்து பிரிந்து வந்தாலும் என் தலைவர் இருக்கிற நாற்காலி காலியாக இருக்கும், தலைவர் என்றே வந்தமர்வார் என்கிற உணர்வோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் இந்த இயக்கத்தை 49 69 வரை 20 ஆண்டு காலம் தலைவராக இருந்தார். 18 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் திமுக 67 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது. அதற்காக திமுக பட்ட பாடுகள் அநேகம். அதற்கு அவர் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம், மக்களிடத்திலே செல், மக்களுக்காக பணியாற்று, மக்களோடு இணைந்து சேவை செய், அவன் உன்னை ஆட்சிக்கு அனுப்புவான், பொறுப்புக்கு அனுப்புவான். அப்படி படிப்படியாக போராடி வந்த இயக்கம் திமுக. திமுக தொடங்கி 49 தொடங்கினாலும் 49 எலெக்ஷன்ல நின்று இல்லை. 1957 தான் இந்த இயக்கம் தேர்தலிலே நிற்கலாமா வேண்டாமா என்று திருச்சி மாநாட்டில் போட்டி வச்சு ஓட்டு போட வச்சு தான். அப்படி திமுக அரசியலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு பெரியாருடைய எண்ணங்கள், அண்ணாவுடைய எண்ணங்கள் எல்லாம் சட்டமாக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டது. அதற்கு நாம் ஆட்சியிலே இருக்க வேண்டும். சொன்னா அந்த காலத்திலேயே சும்மா பேசுறாரு அண்ணா தோற இது அதுன்னு, ஆட்சிக்கு வந்து காட்டட்டும், அவரால் முடியாது. நாங்க 18 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி 67 திமுகவை அண்ணா ஆட்சிக்கு கொண்டு வந்தார். இந்த ஆட்சிக்கு அண்ணா வந்த பிறகு நான் சொன்ன அண்ணா 20 ஆண்டு காலம், அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி, திராவிடர் கழகம், இதெல்லாம் அண்ணா பெரியாரின் தலைமையை ஏற்றி இருந்தார். திராவிட இயக்கம் இல்லையேல் தமிழ்நாட்டுக்கு வாழ்வு இல்லை. தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவும் திகாவும் இரட்டை குரல் துப்பாக்கி என்று பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் சொல்லியிருந்தார்கள். இடையில இவன் எப்படி வந்தான்? நம்ம கிட்ட இருந்தவர் தான். கலைஞர் அரசியலுக்கு கொண்டு வந்தவர் தான் எம்ஜிஆர். இன்கம் டாக்ஸ், அவரே பொருளாளர், இன்கம் டாக்ஸுக்கு பயந்து கட்சியை உடைச்சு போட்டார். போனார் வந்தார், அதை பத்தி நாங்க கவலை இல்லை. ஆனா பேரறிஞர் அண்ணா 1967 2 வருஷம் தான் முதலமைச்சர் இருந்தார். காலம் அவரை விட்டு வைக்கவில்லை. தமிழ் மீதும் பற்று வைத்து அண்ணாவை புட்டு வைத்து அவர் போனார். ஆனாலும் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல தான் எப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டின் பேர் தமிழ்நாடுன்னு கிடையாது, மதராஸ் ஸ்டேட். இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார். சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகனார். அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் அண்ணா, நீ இருக்கின்ற இடம் தேடி நான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது அந்த இதயத்தை உன் காலடியில் சமர்ப்பிப்பேன் அண்ணா என்று சொல்லி, பூவிதழின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம் என்று அண்ணா மறைவின் போது அவர் பாடினாரே, அந்த அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற கலைஞர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் 49 ஆண்டு திமுகவுடைய தலைவராக இருந்தார். அண்ணா மகனுக்கு பிறகு 69க்கு பிறகு யார் முதலமைச்சர் என்று கேட்டபோது, தம்பி வா தலைமையேற்கவா ஆணை கலைஞர் என்று சொன்ன நாவலரால் அல்ல, தந்தை பெரியாருடைய சாய்ஸ். நிறைய பேர் சொல்லுவான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அவரால் முதலமைச்சர் இல்ல, தந்தை பெரியார் அடிமட்ட தொண்டனோடு இணைந்து பணியாற்றிய முத்துவேல் கருணாநிதி தான் திமுகவை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி காமராஜர் தான் அனுப்புறார். பாபுசாவை இவங்களெல்லாம் சொல்லி கலைஞரை திமுகவுக்கு தலைவராக கொண்டு வாங்கடா, இல்லை நான் பாப்பான் இந்த கட்சியை அழிச்சிடுவான். அதனால்தான் கலைஞர் 13 வருடம் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த திமுக அழிந்து போய்விடவில்லை. திமுகவிட ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லை என்று பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அன்றைக்கும் கலைஞர் வாழ்க, திமுக வாழ்க, உதயசூரியன் வாழ்க என்று பிச்சை எடுத்தானே எல்லாம். திமுக உண்மையான தொண்டை கலைஞரை விட்டு போல.
ஏன்னா இந்த இயக்கத்தை அந்த ஒரு சொல் அண்ணா தம்பி என்றார். கலைஞர் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய உடன்பிறப்பே என்று சொன்னார். அண்ணன் தம்பிமா அந்த உணர்வோடு இந்த இயக்கத்தை கலைஞர் கட்டி காத்தார். அந்த தலைவன் தான் 71 அண்ணா கலைஞர் மறைவுக்கு பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் 69 ஆட்சிக்கு வந்தார். அவர் தான் முதல்ல கை ரிக்ஷாவை வச்சார், கண்ணுளி திட்டம் கொண்டு வந்தார். புரியுதா? இதெல்லாத்த விட அப்பெல்லாம் குடிநீர் கிடைக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் எல்லாம் கழிவு நீர் கலந்து வரும். அந்த குடிக்கிற தண்ணீர்ல அவனுக்கு யானைக்கால் வியாதி வந்துடும். முதலில் தமிழ்நாட்டில் குடிநீர் வடிகால் வாரியம் கொண்டு வந்தவர் கலைஞர். இன்னைக்கு 102வது பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த தலைவன், அந்த புண்ணியவான். அது மட்டுமல்ல, குடிநீர் வடிகால் வாரியம் மட்டுமல்ல, நிறைய கிராமத்துக்கு கரண்ட் கிடையாது. எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் கொடுத்தவர் யாரு? கலைஞர். அது மட்டும் இல்ல, குடிநீர் வடிகால் வாரியம், கிராமங்களுக்கு இலவச மின்சாரம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தா மிட்டா மிராசு தான் பஸ் வச்சுன்னு இருப்பான். பஸ் தனியார் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குறீங்களா பாரதி. கலைஞர் 1967 எழுத்து நின்னவன் பஸ் ஓனர். யார் தெரியுமா? பரிசுத்த நாடார். 1967 57 15 திமுக எம்எல்ஏ. அந்த 15 பேரையும் தோக்கடிக்கணும்ட்டு காமராஜர் ராஜாஜி 62 கங்கணம் கட்டுறாங்க. அப்போ கலைஞர் முதலில் குளித்தலையிலே நின்றார். 62 தஞ்சாவூர்ல நிற்கிறார். அண்ணா அதே காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். அப்போ காஞ்சிபுரத்தில் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே காசுன்றீங்களே, அன்னைக்கு அண்ணாவுக்கு நடேச மொழியார் அண்ணாவை எதிர்த்து நின்றவர் காஞ்சிபுரத்தில், அவரும் பஸ் ஓனர். அதே போல கலைஞரை எதிர்த்து நின்ற பரிசுத்த நாடார் பஸ் ஓனர். காமராஜரே போனா தஞ்சாவூர்ல அவர் வீட்டுல தான் தங்குவார். அப்போ அண்ணாவை தோக்கடிக்க என்ன பண்ண தெரியுமா? 5 ரூபாய் பணம் கொடுத்து வெங்கடாஜலபதி படத்தின் மீது சத்தியம் வாங்கி அண்ணாதுரைக்காக ஓட்டு போட மாட்டேன்னு சத்தியம் வாங்கினான். அப்போ அண்ணா சொன்னார், வெங்கடாஜலபதி மீது படத்தின் மீது சத்தியம் வாங்குகிறீர்கள், ஒரு அண்ணாதுரை தோற்று போகலாம், லட்சக்கணக்கான அண்ணாதுரைகளை திமுக உருவாகுவானார். அந்த தேர்தல் அப்பதான் இதே காங்கிரஸ்காரன் என்ன பண்ண தெரியுமா? அண்ணாதுரைய எவடியா புள்ளன்னு எழுதி பேனர் வச்சான். அண்ணா என்ன தெரியுமா பண்ணார்? அண்ணா நயத்தகு நாகரிகம், கல்விமான், படிப்பாளி, ஒன்னும் பண்ணலடா. அந்த இடத்துல ஒரு பெட்ரமாக்ஸ் வச்சு இதை அனைவரும் இரவிலும் தெளிவாக படிக்க பெட்ரமாக்ஸ் உபயம் அண்ணாதுரை வெட்டி போனான். ஆனால் அந்த அண்ணாதுரை 62 57 ஜெயிச்சார், 62 தோத்தார். பேராசிரியர், நாவலர், அண்ணா உட்பட எல்லாம் தோத்தான். அந்த 15 பேர்ல தப்பி போனது யார் தெரியுமா? ஒரே ஒருவர், அவர்தான் 102வது பிறந்த நாள் கொடுக்கிற டாக்டர் கலைஞர். பரிசுத்த நாடாரை அங்கே தோக்கடிச்சார். அந்த 62 தேர்தலையும் 67 தேர்தலையும் நாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் திமுகவை எதிர்த்து வேலை செய்தார். திமுக ஓட்டு போடாதீங்கன்னார். பெரியார் அங்கே போய் கலைஞருக்கும் சொல்றார். ஆனா அவர் சொல்லிட்டு வந்தார், நான் என்னத்தான் கருணாநிதி திட்டி பேசினாலும் கருணாநிதி ஜெயிச்சிருவான்டான்ட்டு வந்தார். அது நடந்தது. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஜனங்கள் ஓட்டுக்கு அடிமை. நான் அடிக்கடி பெருமையோட சொல்லுவேன், எல்லாருக்கும் பின்புலம் இருந்தது, எல்லாருக்கும் பின்புலம் இருந்தது. பெரியாருக்கு பின்புலம் இருந்தது. அவர் அடிப்படையிலே காங்கிரஸ்காரர். காந்தி கல்லுக்கடை மறியல் அறிவிக்கிற போது அவருடைய தோப்பில இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி போட்டவர். அவர் காங்கிரஸ் விட்டு ஏன் வரா தெரியுமா? 1925 காங்கிரஸ் மாநாட்டில் கதர்குட்டையை தூக்கி வீசி இருந்து விட்டு தமிழனை தன்மானம் உள்ளவனாக்குவதும் பார்ப்பனியத்தை இந்த மண்ணிலிருந்து அடிப்படை வைத்துக் கொண்டதும் தான் முதல் வேலை. ஏன் தெரியுமா? எந்த ராஜாஜி நாட்டுல 2 பேரை அறிஞர்னுவான். ஒருத்தன் பேரறிஞர் அண்ணா, நம்ம தலைவர். இவன் மூதறிஞர் ராஜாஜி. அவனை பத்தி சொல்லும்போது மண்டையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் மண்டை, ஆனா நெஞ்சமெல்லாம் வஞ்சனை. அவன் தான் என்ன கண்ணு தான் தெரியுமா? கல்வி திட்டத்தை 1925 கொண்டு வரார். ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் அவர் கொண்டு வரார். அதை எதிர்த்து
காங்கிரஸ் இருந்து பெரியார் வெளியே வரார். அப்ப சொல்றார், நீங்கள் காங்கிரஸ் பார்ப்பனியம் என்கிற மிகப்பெரிய மலையோடு மோதுகிறீர்கள், முடியுமான்னு கேட்கிறார். நான் காங்கிரஸ் பார்ப்பனியம் என்கிற மிகப்பெரிய மலையோடு மோதுகிறேன், வந்தால் மலை போனால் மயிர், அந்த மலையை என் மயிரால் கட்டி இருக்கிறேனார். இழுத்து வந்து 69ல 67 திமுக ஆட்சிக்கு வந்ததா இல்லையா, அது வரலாறு சொல்ற. 67ல நீங்க எல்லாம் காசுன்றீங்களே, காசு இல்லாம ஜெயிக்க வைத்ததையும் அண்ணா சொல்றார். சொல்றேன், 1967 தேர்தல், எந்த ராஜாஜி திமுக ஒழியனோ திமுகவை அழிப்பேன், மூட்டை பூச்சி போல நசிக்க விடுவேன்னா யார் பக்த வச்சலாம். அந்த 67 தேர்தல்ல அண்ணா கூட்டணி அமைக்கிறார். யார? ராஜாஜி நமக்கு வரான். அப்போ காமராஜர் பச்சை தம்மனுக்கு ஓட்டு போடுங்கள் பெரியார் போறார். ஆனா அந்த தேர்தலில் 134 இடங்களில் வென்று திமுக ஆட்சி பிடிக்கிறது, அண்ணா முதலமைச்சராகிறார். அந்த தேர்தலில் தான் ராமநாதபுரம் தொகுதி திமுக நிற்குது. யார் வேட்பாளர்? யார் நிற்கிறார் என்றால் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். ராஜா விஜய மன்னர் விவேகானந்தரை அழைத்து வந்து ராமநாதபுரத்திலே சமய கூட்டம் நடத்திய காங்கிரஸ்காரர். அப்ப அண்ணா வேட்பாளர் யார்? எஸ்.எஸ். தென்னரசு அமைப்பு செயலாளர். போனானோ ராஜாவை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது, ஆள் போடாதன்றார். நாவலர் வேணான்றார். கலைஞர் போட்டு ஆகணும்ன்றார். ஓ போயா யாரை போடலான்றார். அங்க குதிரை வண்டி ஓட்டி நிற்கிறான் பாரு வட்ட செயலாளர் தங்கப்பன், அவனை போடுறான்றார். டேய் தோத்துட்டா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தோத்தா சொல்ல வேண்டியதுதான். அவ்வளோ பெரிய மகாராஜாவுக்கு எதிராக தங்கப்பன் ஒரு குதிரை வண்டிக்காரன் தோத்துன்னு போட்டோம் நான் சொல்லி. அப்புறம் தான் வந்தார். யாரும் பிரச்சாரத்துக்கு வரல, கலைஞர் மட்டும் போனார். இவர் வரார், சீட்டு மெட்ராஸ்ல வாங்கிக்கின்னு ராஜா விஜயநகர் அதை தொண்டை யாரா என்னை எதிர்த்து நிற்கிறான்றார். அதான் நீங்க கூட ட்ரெயின்ல இறங்குறீங்க, குதிரை வண்டியில் கூப்பிட்டு வந்து விடுவானே தங்கப்பா, அவன் தான் நானார். அவனை அப்பதான் அவர் சொன்ன வார்த்தை, 2 பேர் தான் நான் 10க்குனே ஜெயிப்பேன். நாங்கள் ஒருத்தர் காமராஜர், இன்னொருத்தர் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். அவனா நான் 10க்குனே ஜெயிப்பேன்டானார். வந்தார் கலைஞர். மக்களை சந்திக்காமல், மக்களை பற்றி சிந்திக்காமல், மமதையோடு இருக்கிற மன்னருக்கு ஓட்டா, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி விடக்கூடிய தங்கப்பனுக்கு ஓட்டானார். 8000 ஓட்டு வித்தியாசத்துல தேர்தல் முடிவு வந்தது. அப்போ ராஜா அப்பெல்லாம் காங்கிரஸ்காரனுடைய பாலிசி எங்க அப்பா சொல்லுவார், ஓட்டுக்கு என்ன பண்ண தெரியுமா, அந்தந்த வீட்டு பெருஜனத்தை பிடிச்சி காசு கொடுத்துருவான். அவன் அங்க வந்து அரிசி சோறு துண்ணுட்டு ஓட்டு போட்டு பூடணும். ஓட்டு கேட்டு ஊரு கூட வரமாட்டான், கவுண்டிங் ஆளு கூட போக மாட்டான். அங்கிருந்து அவனுடைய தேர்தல் ஏஜென்ட் நீ ஜெயிச்சிட்டன்னு சொல்லுவான். ஆனா 1949 அண்ணா தேர்தலுக்கு வந்து 1967 எலெக்ஷன்ல நின்ன பிறகுதான் அவன் ஊர் ஜனங்களை வந்து பார்த்து கும்பிட்டான். தெருவில் சாக்கடை ஓடுதுன்னு அதை தாண்டி வந்து ஓட்டு கேட்டான். ஏழைகளை பார்த்து கும்பிட வைத்தவர் அண்ணா. குருடாயிருந்த தமிழர்களை கண்ணை திறந்தவர் அண்ணா. ஊமையாயிருந்த தமிழனை பேச வைத்தவர் அண்ணா. அந்த இயக்கம் திமுக, அதனுடைய தலைவர் அண்ணா. எதுக்கு சொல்றேன்னா இந்த வரலாறு உண்டு. அதே போல் கலைஞர் 1967 69 அண்ணாமலைக்கு ஒரு முதலமைச்சர். 71 5 வருஷத்துக்கு முன்னாடியே, 1 வருஷம் முன்னாடியே ஆட்சியை கழிச்சுட்டு அண்ணா எலெக்ஷன் நினைக்கிறார். தலைவர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ 71 எல்லாம் எலெக்ஷன் முடிகிற நேரத்தில் காமராஜர் தான் முதலமைச்சர்னு மாலை எடுத்துன்னு போட்டான். ஆனா அந்த தேர்தலில் தான் இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் அல்ல, ஜெயலலிதா அல்ல, எந்த தலைவனும் வெற்றி பெற முடியாத 184 தொகுதியை திமுக கலைஞர் தலைவராக இருந்து வென்றார். கலைஞர் வென்றார். ஆக அந்த தலைவர் தான் பிற்காலத்தில் நான் 3 கருத்துக்களை சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். இங்க பெண்கள் இருக்கிறீர்கள். பெண்களே, ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் படிக்க முடியாது. ஏன் எங்க பக்கம் தென்னை மேலே நீ ஆம்பளை வந்தா உட்கார முடியாது. தென்னை மேல உங்களை எல்லாம் அன்னைக்கு வீட்டுக்காரன் சின்ன வயசுல இட்டு கட்டிடுவாங்க. அவன் மாப்பிள்ளைக்கு 35-40 வயசு இருக்கும், உனக்கு 16 வயசு இருக்கும். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவான். 45 வயசுல 50 வயசுல செத்து போடுவான். உன்னை கொண்டு போய் உடன்கட்டை ஏறுதல் என்றதுல நெருப்புல போட்டான். அதை தவிர்த்து விதவை திருமணத்தை ஆதரித்து பெண்கள், அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பு போகணும் சொன்ன தலைவர் ஒருவர் பெரியார். மானம் அறிவு மனிதனுக்கு அழகென்றார்.
கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொல்லி கல்வியால் தான் வாழ்வு பெற முடியும் என்று சொன்னவர் யார்? கலைஞர், அம்பேத்கர், கலைஞர். இப்போது இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு என்ன பண்றா தெரியுமா? பெண்களுக்கு 1000 ரூபாயா? எதுக்கு? மகளிர் உரிமை தொகை சொல்ல. பெண்களுக்கு காலேஜுக்கு போனா 1000 ரூபாய், 3 வருஷத்துக்கு மூவ் பண்ண 36,000 ரூபாய். ஆம்பளை பசங்க எங்களுக்கு இல்லையானா உனக்கும் 1000 ரூபாய். இந்த மகளிர் உரிமை தொகைக்குத அது சும்மா கொண்டு வரல. ஒரு முறை கோட்டைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது கோட்டைக்கு போறாரு. ஒரு அம்மா கொரோனா பீரியட்ல வந்துச்சு, பிள்ளைங்களை மறந்துச்சு, காசு பஸ்ஸுக்கு வழி இல்லை. தலைவர், எதிர்கட்சி தலைவர், 95 சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவர் கை போடுது. கூப்பிட்டார். கூப்பிட்டு அந்த அம்மா என்னன்னு கேட்கலாம், தெரியாம வந்துடுச்சு, கை பஸ் இல்லை. அப்பதான் சொன்னார், காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பி கொடுனார். 21 ஆட்சிக்கு வந்தார். இலவச விடியல் பயணத்தை அவர் சொல்லல. ஆனா வந்தவுடன் அந்த இலவச விடியல் பயணம் இன்னைக்கு கூலி வேலைக்கு, ஊட்டு வேலைக்கு, 10 பாத்திரம் தேய்க்க போற இடத்துல இன்னைக்கு அதை போட்டார். இன்னைக்கு அந்த திட்டத்தை கர்நாடகாவில் யாரு? சித்தராமையா. டெல்லியில கெஜ்ரிவாலை தூக்கிட்டு வந்து கெஜ்ரிவால் இருக்கும் போதே கொடுத்தார் இலவச பஸ் பயணம். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல. இத 2வது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் யாரு? தலைவர் தளபதி. இந்த திட்டத்தை இந்தியாவே பின்பற்றுது. இது நடக்காது, முடியாதுன்னா யாரு? வாஜ்பாய், மோடியிலிருந்து எல்லாம் சொன்னான். ஆனா அவனே மகாராஷ்டிராவில் கொடுத்துக்கிறான், அவனே டெல்லியில கொடுத்துக்கிறான். இன்னைக்கு அதை எல்லா மாநிலமும் பின்பற்றுது. நான் சொன்னேன் இல்ல, கல்வி முக்கியம்னு. திராவிட இயக்கத்திலே நீதி கட்சி சென்னையில மட்டும் சத்துணவு போட்டுச்சு. காமராஜர், அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க, சாப்பாடு கிடையாது. அப்ப காமராஜர் முதலமைச்சர், அமெரிக்காவில் வந்து அந்த கோதுமை இதெல்லாம் வாங்கி கேன்ல தான் சாப்பாடு வரும். ஒரு நாளைக்கு கோதுமை உப்புமா வரும், ஒரு நாளைக்கு சோறு வரும். அதை போட்டார். எம்ஜிஆர் காலத்தில் எப்படியோ ஸ்டோர் அரிசி போட்டு சத்துணவு. ஆனா அதை உண்மையான சத்துணவாக மாற்றிய தலைவர் கலைஞர். வாரம் 5 முட்டை. இப்ப எங்க குழந்தைங்க டேய் எல்லாம் என் தலைவனை அப்பா அப்பான்னு. அது சில பேருக்கு வயிற்றுச்சல் ஆகுது. அப்பா அப்பான்றாங்க, உன்னையா அப்பானோம். குழந்தைங்க நாங்க கத்து குத்து நிக்க வைக்கல. அவர் நடப்பயணம் வரும்போது உன் அப்பான்னு கூப்பிட்டுக்கலாமா? எந்த தலைவனை? கலைஞர் சாகர போது, செத்து விட்ட பிறகு அவர் கேட்டாரே, உன்னை தலைவர் என்றே அழைத்து எனக்கு பழக்கமாகிவிட்டது அப்பா, இப்போதாவது உன்னை ஒரு முறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டா என்று கலைஞர் மறைந்த போது கடிதம் எழுதினார், கவிதை எழுதினார் என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த அவரை வந்து அப்பான்னு சொல்லுது பிள்ளைங்க. இதனால கல்வி. அவர் ஒரு நாள் போறார் ஆவடி பக்கம் ஒரு கிராமத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலு. அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு போகும்போது ஒரு 9:10 இருக்கும். குழந்தை அப்படியே ஒரு குழந்தை தொக்குன்னு தூங்குது. அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நான் நிறைய சாப்பிட்டியா? தூக்கமானாரு. ஒன்றுமே சாப்பிடல. ராவு எங்கள் வீட்டில் களி, ராவு வச்சு பழுது வைக்கல. அரிசி சோறு செஞ்சிருந்தாலாவது கஞ்சி வச்சு அதில் கஞ்சி தண்ணி ஊற்றி காலில் பழுது குடிச்சிட்டு வருவோம். அதுவும் இல்லை. இந்த பட்னியோடு குழந்தை படிச்சா படிக்கிறதுக்கு காதல விழுமான் யோசித்தார். போனார் கோட்டைக்கு. உடனே உத்தரவு போட்டார். அந்த சட்டம் அந்த தொடக்க பள்ளி கூட பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், அது இந்தியாவுக்கு அல்ல உலகத்துக்கே வழிகாட்டுது. ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு கேசரி, ஒரு நாளைக்கு பொங்கல், இப்படி இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை போட்டு அப்பானார். தாயுமானவருமாய் ஆயிட்டார். நீ தாயுமானவன், தந்தையுமானவன், அன்பு சேவகன், அருமை நாயகன், அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறவர் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்ற வீரப்பிள்ளை. ஒற்றை செங்கலால் மோடிக்கு ஆட்டம் காட்டினாரே உதயநிதி ஸ்டாலின். நாங்க கொள்கையில நல்லா சொன்ன என் தலைவர் தான். நீங்க யாருக்கிட்டையும் போய் சண்டை போட தேவையில்ல. அண்ணன் தம்பி குடுக்கணும் போட்ட அவன் சீர் செய்யல, அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவிலேயே முதலில் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு உரிமை கொடுத்த தலைவன் கலைஞர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குனா நாங்க 96 இருக்கும்போது இலவச கேஸ் அடுப்பு குற்றமா இல்லையா? குற்றமா இல்லையா? கொடுத்த தலைவன் கலைஞர். அதே போல் இலவச டிவி கொடுத்தார்.
அந்த பொம்பளையும் இலவசம் கொடுக்கணும்ட்டு பார்த்துச்சு, என்னன்னாவோ பண்ணுச்சு. ஆனா வேலை கேட்கல. அவ கொடுத்த மிக்சி கிரைண்டர் காயெல்லாம் கிடைக்கும், ஒரே மாசத்துல பூச்சி. ஆனா இன்னைக்கு கலைஞர் டிவி ஓடுது. இப்படி மக்களுக்கு எல்லாத்த விட இந்த நாடு விவசாய நாடு. இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது நாராயணசாமி நாயுடு 1 பைசா குறைச்சி கொடுறா யூனிட்டுக்கு 13 பைசாலேருந்து நான் கொடுக்க மாட்டேன்னா 18 பேர் ஜெயிலில் போட்டு 18 விவசாயி செத்தான், 18 விவசாயி தாலி அறுத்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி. ஆனால் கலைஞர் 89 முதலமைச்சராக வந்தார். எவனும் ஜாவல, எவன் தாலியும் அறக்கலை. 1989 முதலமைச்சரானவுடன் எந்த விவசாயி 1 பைசா குறைச்சு கொடுன்னு போட்டானோ அவன் இனி 1 பைசா கூட கட்ட தேவையில்லை என்று சொல்லி இலவச மின்சாரத்தை இந்தியாவிலேயே இப்படி விவசாயி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்தியாவிலே இருக்கிற மாநிலத்திலேயே தமிழ் மாநிலம் முதல் மாநிலம். இருக்கிற துறைகளில் 28 துறையில திமுக தலைமையிலான ஆட்சி முதலிடம். தொழில் துறையில் 9.69% டிபி சொல்றியா? தொழில நாங்க முதல். இவ்வளவையும் எப்படி செஞ்சுக்கிறோம்னா, இதற்கான பாரு மோடி பையன், மோடி நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது இல்லை. நம்ம 1 ரூபாய் வரி கட்டணும்னா 29 பைசாவை தான் திருப்பி கொடுக்குறோம். 100 நாள் வேலைக்கு கூலி நிறுத்திட்டு இருந்தா 2300 கோடி. எம்எல்ஏ போராடி தலைவர் அறிவிச்சு 1800 தான் கொடுத்து 1800 கோடி கொடுத்துக்கிறான். இப்படி போராடி கல்விக்கு ஏழை தொடக்க கல்வி 2300 கோடி. ஹிந்தி படி, சமஸ்கிருதம் படி. டேய், ஹிந்தி படிச்சவெல்லாம் இங்க வந்து பானிபூரி வித்துனுக்கிறான்டா. ஹிந்தி படிச்சவெல்லாம் இங்க வந்து எங்க ஹோட்டல்ல கக்கூஸ் கைவினுக்கிறான், ஸ்டைல்ஸ் ஓட்டுறான். இன்னொரு கூத்து தெரியுங்களா அந்த ஹிந்திக்காரன் வேலை? நாம 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு செய்யற வேலை அவன் 200 ரூபாய்க்கு செய்யலாம். நம்ம வேலை வாய்ப்பை பிடிக்கிறான். பகல்ல கம்மியா வேலை செஞ்சுட்டு ராவல திரடுறான். உண்மைதாங்க. இப்படி வடநாட்டுக்காரன் ஹிந்தி பட்சக்காரெல்லாம் இங்க வந்து வேலைக்கு நின்னுக்கிறான். இப்படி தமிழ் மக்களை பார்த்து நீ நிதி கொடுக்கலையா நாங்க இருக்கிறான்ட்டு செய்கிற ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஆட்சி. இன்னைக்கு 2026 உங்களுக்கு யார் யாரோ வருவாங்க. நான் சொன்னேன், எடப்பாடியை பத்தி சொன்னேன். எடப்பாடி யாரு? சசிகலா காலில் தவந்து முதலமைச்சரானா. அந்த பொம்பளையும் துரோகம் பண்ணான். ஓபிஎஸ் கூப்பிட்டு அந்த 15 பேரை எடுத்து ஓட்டு போனா அன்னைக்கே காலி, அவனுக்கும் ஏமாத்தனான். இன்னைக்கு அமித்ஷா காலிலே ஊர்ந்து செல்லுகிறார். அன்றைக்கு சசிகலாவின் கால் அழகாகப்பட்டது, இன்றைக்கு அமித்ஷா கால். அது கூட ஏண்டா போனான்னா, அவன் புள்ள மிதுன், அவன் சம்பந்தி ஈடியில மாட்டிக்கிறான். பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்ல 1600 கோடி ஈடி புடிச்சிச்சு. கூப்பிட்டான், வாடாங்கன்னா. இவன் அதிமுக ஆபீஸ பார்க்க போறன்ட்டு 3 கார் மாறி போய் அமித்ஷா கிட்ட அங்கே ஒப்பந்தம் போட்டான். அன்னைக்கு ராவே என்டிஏ ஆட்சி அமையன்ட்டு எடப்பாடி அதிமுகவை பிஜேபியிடம் அடமானம் வைத்து விட்டான். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், 5ஆம் தலைமுறை தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் ஈஸ்வரப்பன், இங்க இருக்கிற கென்னடி, மேடையிலே வைத்துக் கொண்டிருக்கிற லட்சோப லட்ச தொண்டர்கள் இருக்கிற வரை பிஜேபி என்கிற நச்சு பாம்பை இந்த நாட்டிலே வர முடியாது. நான் ஒன்னும் செத்து போலடா. கலைஞருடைய தொண்டர்கள் இன்னும் செத்து போல. பிஜேபி என்கிறனா என்ன? ஜிஎஸ்டி என்ன? பொம்பளை தீட்டு நாளா நீ போய் ஹோட்டல்ல சாப்பிடு, 25 ரூபாய் இட்லினா அது 8 ரூபாய் இட்லி கூட ஜிஎஸ்டி. அது அரிசிக்கு போட்டான் பாரியா, 25 மூட்டைக்கு ஜிஎஸ்டி. அதனால 26 கிலோ வச்சு விற்கிறான். ஆக இப்படி மோடி அங்க ஏமாத்தலாம். யாரு? டுபாக்கூர் பசங்க, வடநாட்டுக்காரன். நான் சொல்றேன், தைரியத்தோட சொல்றேன், வடநாட்டுக்காரனுங்க ஒரு அறிவற்ற மக்கள். அவனை வேணா நீ ஏமாத்தலாம். இங்கே இது பெரியார் மண், இது அண்ணா விதைத்த மண், கலைஞர் விதைத்த மண், கலைஞருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்கிற மண். கருணாநிதி பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னும் இந்த இயக்கத்திற்கு தலைவன் இருக்கிறான். அவன் தான் உதயநிதி ஸ்டாலின். அவன் சனாதானத்தை சாய்ப்பான். பெரியாரின் கைத்தடி இன்றைக்கு உதயநிதி. இன்னைக்கு 2026 தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலுக்கு தளபதி யார் தெரியுமா? மகாபாரத போரில் 18 நாள் போர் நடக்கும். அந்த போர்க்களத்தில் ஒரு நாளைக்கு அங்கதன் தளபதியா இருப்பான், ஒரு நாளைக்கு விஸ்வாமித்திர பீஷ்மர் இருப்பார். 18ஆம் போர் கர்ணன் ஒரு நாள் அப்படி பட்டாபிஷேகம் கட்டுவாங்க. அந்த கர்ணன் கிட்ட தான் நாகஸ்துரம் இருக்கும். அதை தான் குந்தி தேவி ஒரு முறைக்கு மேல மறுமுனை உன் தம்பி மேல விடாதான்னு சத்தியம் வாங்கி வந்துடுவா.
ஆனா இன்றைக்கு அந்த நாகாசுரம் போர்ப்படை தளபதியாக யார் கையில் இருக்கிறது தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் என்கிற போர்ப்படை தளபதியின் கையில் 2026 படைக்கலம் இருக்கிறது. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களே, இது நமக்கு வரும்போது அண்ணன் பேசின்னு வந்தார். இந்த தேர்தல் 2021 சொன்னா தளபதிக்கு திட்ட கட்டம் சரியில்லை, சாஸ்திரம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, எல்லா ஜோசியத்தையும் தூக்கி வீசி எறிந்துவிட்டு ஸ்டாலின் 21 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று உரையாற்றினார், பதவி பிரமாணம் ஏற்றார். இப்ப சொல்றோம் 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுல 69 அண்ணா செத்த பிறகு 71 2 முறை வந்திருக்கும். ஆனா இவன் சொல்லுவான், ஆனால் இப்போ சொல்றேன், இனி 25 ஆண்டு அல்ல 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை ஆள போகிற கட்சி திமுக தான். எப்படி இவ்வளவு திமுறா சொல்ற? இங்க இருக்கிற தாய்மார்கள், இங்க இருக்கிற விவசாய பெருமா, திமுகவை விட்டால் உங்களுக்கு வாழ்வளிக்கிற இயக்கம் வேறு எதுவும் கிடையாது. நீ யாரோ வரலாம், வர்றவெல்லாம் சொல்றான் எங்களுக்கு திமுக தான் எதிரி, நான் தான் முதலமைச்சர். இதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் தெரியுமா? திமுக என்கிற அரசியல் இயக்கத்துக்கு வரலாறு 75 ஆண்டு, திராவிட இயக்கத்துக்கு வரலாறு, கண்ணீர் விட்டா நாங்கெல்லாம் மொழி போராட்டத்தில் அடி தடி எல்லாம் பட்டு இந்த மக்களுக்காக பாடுபட்டோம். இது சினிமாவில் நடிச்சுட்டு நாளைக்கு திடீர்னு வந்து நான் தான் ஸ்டாலினுக்கு போட்டி. அடாடே, அப்போ தமிழ்நாட்டு மக்களை இவ்வளவு இழித்தவர், இதெல்லாம் நடக்காது. போர்க்களத்திலே அமைந்து விட்டது. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் துரோணாச்சாரியார் கௌரவர்கள் அப்போ ஒன்னாகிறாங்க. கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இவர்களை அழைத்துக் கொண்டு கானகம் போகிறார். கானகம் போகிற போது வேட்டையாடுகிறார். அப்போ சொல்றார், அந்த ஒரு ஆலமரத்திலே என்ன தெரிகிறது என்று கேட்கிறார். கௌரவர்கள் 100 பேரும் சொல்றான், அது இலை தெரியுது, பழம் தெரியுது, கிளை தெரியுது எல்லாம் சொல்லிட்ட பிறகு பாண்டவர்களையும் கூப்பிடுறாரு. அந்த 4 பேர்ல 5 பேர் 5 பேர்ல 4 பேர் கிளை தெரியுது. அப்பதான் அப்ப சொல்றாரு, இவர் தெரிந்தார், இங்க அடிக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது, எதிரானார். கிளி தெரிகிறதா? அப்ப ராஜன் சொல்றான், கிளி தெரிகிறது. கிளியின் கழுத்து மட்டும் தான் தெரிகிறது. உன்றா அம்பன்றார். யாரு? துரோணாச்சாரியார். எடுக்கிறான் அம்பை, கழுத்தை நோக்கி வீசுகிறான். கிளியின் கழுத்து அறுபட்டு வீழ்கிறது. இன்றைக்கு திமுகவின் தொண்டர்களுக்கு எத்தனை மனமாச்சரியங்கள் இருக்கலாம். எனக்கு ஒன்றும் அவன் செய்யல, இவன் செய்யல, எம்எல்ஏ தான் போய்க்கிறான், எம்பி தான் போய்க்கிறான், ஒன்றிய பெருந்தலைவர் தான் போய்க்கிறான், கட்சி எல்லாம். இதற்கு இது நேரம் அல்ல. நாம் தான் ஜெயிக்கிறோம், நாம் மட்டும் தான் ஜெயிக்கிறோம் என்கிற உணர்வோடு. ஏன்னா இந்த திமுகவை வீழ்த்த பாசிச சனாதான சக்திகள் இன்றைக்கு சூழ்ந்து கிடக்கிறது. அந்த போர்க்காலத்திலே அம்பை நானேற்றி அம்பை எடுத்துக்கொண்டு வில்லை ஒவ்வொரு கையிலும் அந்த ஆயுதம் நம்முடைய கையிலே இருக்கிறது. அதற்கு தளபதிகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அண்ணன் ஈஸ்வரப்பனை போல, அண்ணன் காந்தியை போல ஒவ்வொரு பகுதிக்கும் தளபதிகள் புறப்பட்டு விட்டார்கள். ரத கஜ துரக பதாதிகள் புறப்படட்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 26 மலரும். 200 மட்டுமல்ல, 234 வெல்வோம். அதற்கு இந்த தமிழினத்தின் தாய்மார்கள் உங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு இருந்து அதான் அந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உரிமை தொகை விடுபட்டு போனவர்களுக்கு அடுத்த வாரம் கேம்ப் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த உரிமை தொகை கிடைக்கும், கொடுக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உத்தரவாதம் தந்திருக்கிறார். அதை இங்க இருக்கிற நிர்வாகிகள் அவங்களை இட்டு போய் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் நீ ஓட்டு கூப்பிட்டா வருவாங்க. ஆகவே அதை செய்து தொடர்ந்து எல்லாம் சொல்லிட்டான். எத்தனையோ தலைவர் இந்த நாட்டை ஆண்டுகிறார். அவரே சொல்லிட்டார், எனக்கு கலைஞர் மாதிரி பேச தெரியாது, இலக்கியர். ஆனா கலைஞரை விட உழைப்பு என்று உழைப்பை தந்து இன்றைக்கு இன்னொருத்தம் பிறந்து தளபதி போல ஆட்சி தர முடியாது. ஏன்னா நான் நிர்வாகவியல் படித்தவன், MBAவும் படிச்சுக்கிறேன். அற்புதமான ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும். அடிமைகள் ஆட்சி, சனாதானத்தின் ஆட்சி இந்த தமிழ் மண்ணில் வரக்கூடாது. அதற்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். இத்தகைய நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க கலைஞர். நெமில் பேரூர் கழக திமுக மற்றும் பேரூர் இளைஞரை சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருமுறை கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த நெமிலி பேரூர் சிறான ஜனார்தன் அவர்களுக்கும்
நெமிலி பேரூராட்சி மன்ற தலைவர் தங்கை ரேணுகா தேவி சரண் அவர்களுக்கும், நெமிலி பேரூர் இளைஞர் அமைப்பாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் திரு முரளி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அண்ணன் சேகர் அவர்களுக்கும், திரு துணை செயலாளர் திரு ஹரீஷ் அவர்களுக்கும், திரு ரவி அவர்களுக்கும், திரு கண்ணேவி முனுசாமி அவர்களுக்கும், திரு நீலகண்டன் அவர்களுக்கும், திரு கார்த்திகேயன் மாவட்டபதி அண்ணன் அவர்களுக்கும், திரு சுகுமார் அவர்களுக்கும், திரு சம்பத் அவர்களுக்கும், திரு தயாளன் அவர்களுக்கும், திரு வெங்கடேஷன் அவர்களுக்கும், திரு சுந்தராஜன் அவர்களுக்கும், திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு ராகேஷ் ஜெயின் அவர்களுக்கும், நகரமன்ற உறுப்பினர் திருமதி காஞ்சனா சேகர் அவர்களுக்கும், திரு ஏழுமலை அவர்களுக்கும், மங்கையர்கரசி வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு தண்டபாணி அவர்களுக்கும், தமிழரசன், லோகேஷ், அருண், முகேஷ் இளைஞர் துணை அமைப்பாளர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நெமிலி பெருந்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நன்றியாற்றிருக்கும் பொறியாளி அமைப்பாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் மற்றும் நெமிலி பேரூரை சேர்ந்த பட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை மாவட்ட இளைஞரணி சார்பாகவும் அமைச்சரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதற்கு நன்றி. வணக்கம்.